ஏசப்பாவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பதிவு. இந்த பூமியில் 2 உலகம். ஒன்று, நீங்கள் உங்கள் கண்களிலே பார்க்கிறதான வீடுகள், கட்டடம், காரு, பங்களா, பஸ்ஸு, தாய் தகப்பன், இதெல்லாம் உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, நண்பர்கள் எல்லாம். இது ஒன்று. இதன் மூலமாகவும் பிரச்சனை வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சில் சண்டை போடும்போது, அடிக்கும்போது, பேசுகிற பேச்சில் இதெல்லாம் தெரியும். இதை ஜெயிக்கணும். எப்படி? ஏசப்பா என்ன சொன்னார்? தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், விரோதியை நேசிக்க வேண்டும் என்றார். இப்படியாக ஜெயிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது ஒரு உலகம், பார்வை பார்க்கறது. பார்வை பார்க்காத ஒரு உலகம் உண்டு. அது என்ன என்று கேட்டிங்கன்னா, கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாகவே இருக்கும். அதுதான் பொறாமையின் ஆவி. நன்றாக பேசுவாங்க, பொறாமை இருக்குது. கண் திருஷ்டி. கண்ணில் பார்க்கும்போது அப்படியே எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடும். கோபம், எரிச்சல், இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மனிதனை தாக்கும். இதற்காக இதுதான் அநேகரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தில் அண்ணன் தம்பி காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொன்னது என்ன ஆவி? பொறாமை. ஏசப்பாவை கொன்னதும் பொறாமையினால தான் கொண்டிருக்கிறாங்க. அதே போல் யோசேப்பு குழியில் தூக்கி போட்டதும் பொறாமை. இந்த மாதிரி ஆவிகளுக்கு தாக்கக்கூடிய பவர் இருக்குது. ஒன்றும் தெரியாது, திடீர்னு தாக்குவார்கள். இந்த 2 உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தால் ஏசப்பா பரலோகம், அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெயிக்கும் பொழுது அவருடைய நமக்கு பரலோகம் வைத்திருக்கிறார். முழுதாக ஜெயிக்க வேண்டும். அப்படியாக தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், விரோதியை நேசிக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இதுதான். இதன் மூலமாகத்தான் நாம் ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசத்தினாலும் ஜெயிக்கலாம். விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறது. நான் ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen.